மும்பையில் மொஹரம் ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு விஷ கேப்சியூல்களை வழங்கிய நபர் 15,000 பேரை கொல்ல ஆசைப்பட்டதாக அதிர்ச்சி வாக்குமூலம். அதிர்ச்சி சம்பவத்தின் முழு விவரத்தை பார்க்கலாம். பெட்ரா, India's premium still doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். மும்பை அருகே பைகுல்லா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மொஹரம் ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே சந்தேகத்திற்கிடமாக மர்ம கேப்சூல்களை ஒருவர் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார். அவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். இதற்கிடையில் சல்மான் என்ற நபர் அந்த கேப்சூலை உட்கொண்ட பிறகு வாந்தி மற்றும் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டார். விசாரணையில் கைது செய்யப்பட்ட நபர் குறைந்தது 15,000 பேரை கொல்லும் நோக்கத்துடன் இந்த சதியை திட்டமிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 15 நாட்களில் 30,000 காலி கேப்சூல்களில் எலி விஷமாக பயன்படுத்தப்படும் அதிக நச்சுத்தன்மை கொண்ட ஜிங்க் பாஸ்பைட்டை நிரப்பியதாகவும் இதற்காக 50 கிலோ ஜிங்க் பாஸ்பைட்டை வாங்கியிருந்ததாகவும் அந்த நபர் தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுவரை 14,900 விஷ கேப்சூல்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மீதமுள்ள கேப்சூல்கள் மற்றும் ரசாயன பொருட்களை கைப்பற்றும் நடவடிக்கையும் நடைபெற்று வருகிறது. கைது செய்யப்பட்ட நபர் பெயிண்ட் தொழில் செய்து வந்ததாகவும் அந்த தொழிலின் மூலம் ரசாயனங்களை வாங்கியதாகவும் காலி கேப்சூல்களை இணையம் வழியாக ஆர்டர் செய்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரது வெளிநாட்டு பயணங்கள் இந்த சதியில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது உள்ளிட்ட கோணங்களில் மும்பை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிகாரிகளின் விழிப்புணர்வால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.